முகவர்கள் உள்ளே முகவர்கள் அனைவரையும் வரவேற்று காலத்தை கற்றுகிறது. கடந்த வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே கழக அரசு நம்முடைய திராவிட பேரரசர் தளபதியாக கொண்டிருக்கின்ற இந்த அரசுக்கு அங்கீகாரம் அளிக்கின்றதாக தொகுதிகளை கண்டிப்பாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இலக்கோடு இன்றைக்கு தொகுதி நான் ஈடுபட்டிருக்கின்றேன். அதுபோல அதுபோல இந்த பிஎன்சி ஆக நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாடங்களை மட்டும் உங்கள் பணியை செய்ய வேண்டும். 7 பேரை பாடங்களை போவதாக நீதிமன்ற தலைமையை ஒன்றிய மூலமாக மாவட்ட சார்பில் அனுமதித்திருக்கிறோம். அவர்கள் அந்த 700 வாக்குகள் இருக்கிற இடத்திலே அந்த 700 வாக்குகள் அந்த வாக்குகளை மட்டும் அந்த வாக்காளர்களை மட்டும் நாம் சந்திக்கும் விதமாக அந்த நிலை முகவர்கள் உங்களை ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று தலைமையிலே எங்களுக்கு பார்வையாளராக அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதுபோல கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தகவல் தொழில் பணியின் சார்பாக ஒவ்வொரு பாகங்களை ஒவ்வொரு மூலமாக இருக்கக்கூடிய பிஎல்சி மற்றும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தலா 10 பேரை நியமிக்க வேண்டும் என்று தலைமையில் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பணியையும் நாம் முடக்குறிச்சி தொகுதி சார்பாக மிகச் சிறப்பாக செய்து கொடுத்து நாம் தலைமையில் பாராட்டுவதை பெற வேண்டும் என்ற அன்போடு உங்களுடைய ஒத்துழைப்போடு கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பு செயலாளர் அமைச்சர் விவசாய உள்ளடங்கிய ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பார்வையாளர்கள் சொல்லி அறிவுறுத்தியதன் காரணமாக இன்றையும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து தொகுதிகளிலுமே இந்த பார்வையாளர்களால் கூட்டம் நடத்தப்பட்டு நமது தொகுதியில் மட்டும் சென்று கடைசி நேரத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒருங்கிட்ட ஒரு கூட்டமாக போட்டுவிட்டு பார்வையாளர்கள் ஊராட்சி வழியாக அந்தந்த பூத்துகளுக்கே நேரடியாக சென்று மாணவர்கள் இல்லத்திலே இருந்து வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக செல்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்கள் வீட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களில் நாம் இயக்கத்திற்கு இன்னும் பல முக்கிய தலைவர்கள் ஏன்னா ஒரு இலக்கு என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக முடக்குறிச்சி தொகுதியும் அந்த 200 இருக்க வேண்டும் இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பார்வையாளர்கள் ஒவ்வொருவரையும் நேரிலே சந்திக்கிறார். நேரிலே சந்தித்து அவர்களை இந்த தேர்தல் பணிக்கு இப்பொழுது ஆயத்தமாகுவதற்கான வழிமுறையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் வருகிற இருக்கிற உங்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தலைமைக் கழகத்திலே ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாக இன்றையும் இந்த ஒரு மணியில் ஒரு நிமிடத்திலே அங்கே சென்னையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் கீழே குக்கிராமத்தில் இருக்கிற கழக தோழர்களுக்கும் சரி, அதே போலவே பொதுமக்கள்
பிஎஸ்சி பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய செல்போனிலே அந்த வாட்ஸ்அப் சேனலிலே பதிவிறக்கம் செய்வது அவர்களே சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் உங்கள் ஊர்ல உங்கள் பூத்தில் இருக்கிறவங்கள பொதுமக்கள் இருந்தாலும் சரி கட்சிக்காரர்கள் இருந்தாலும் சரி அதில் இணைச்சு கொடுத்தீங்கன்னா தலைமையில என்ன பேசுகிறார்களோ தலைவரோ துணை முதலமைச்சரோ என்ன பேசுகிறார்களோ அடுத்த நிமிடம் நம்மிடம் வந்து சேரும். நம்ம அரசினுடைய நலத்திட்டங்கள் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு சென்றடையும் வகையில அந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் அதை பதிவிறக்கம் இன்றைய தினம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பது போல பதிவிறக்கம் செய்து கொள்வதும் அதற்கு பின்னால் நீங்கள் உங்கள் ஊருக்கு சென்றதற்கு பின்னால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் நமது இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகள் கழகத்தினுடைய தோழர்கள் இளைஞர்களுடைய தம்பிமார்கள் அனைவரையும் அந்த சேனலில் இணைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி பாராட்டி. அடுத்தபடியாக மாநில நெசவாளர்களுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எஸ்எல்பி அவர்களுடைய மேற்கொள்ளும் சார்பில் மாத உறுப்பினர்களுக்கு கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நான் அனுமதிக்கப்படுகிறேன். கழக தலைவர் அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றியை வெற்றிய பிறகு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற ஒரு இலக்கினை வைத்து அதை வெற்றியடை செய்வதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் மாநிலம் முழுவதும் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் பார்வையாளர்களை அனுப்பி அங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு இணைந்து அந்த பணியை வெற்றிகரமாக ஆக்கித் தரும் வகையில் நமக்காக திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த இளைஞரணி அமைப்பாளர் அந்த பெரிய கலிகர சுழல் அவர்கள் தலைவர் நியமித்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சுருக்கமாக பேசி அமைந்திருக்கிற நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் மீசையிருக்கிற பொறுப்புற உறுப்பினர்கள் அரசியல் அன்பவர்களே சிறிய பேரூர்களுடைய செயலாளர் அன்புக்குரிய கோபால் அவர்களே குணக்கோவில் பேரூர்களுடைய செயலாளர் சந்திரசேகரே இளையவர்களே மேடையை வச்சிருக்கிற கழகத்துடைய முன்னோடிகளை அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்து கொடுத்திருக்கிறேன். சகோதரர்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி
அவர் மேலே என்ன பார்த்துட்டே போறாரு, அந்த சீட்ல வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம பேங்க் போகும்போது நான் இருப்பாங்க. இப்போ அப்படி போனா வாங்க போவாங்க. நம்ம வாங்கியாரு கடைசி மிஷன் கார்டு போட்டு யாரும் சொல்றது இதெல்லாம் நான் போட முடியாதுன்னா அப்போ டைமில் வெற்றி வருகிறதுனா தலைமையில் இருந்து இவர்தான் புதிய பார்வையாக அப்படின்னு நம்ம சொன்னோம். அவருக்கு வந்து நம்ம யாரையுமே தெரியாது. அவருக்கு தெரியும். இதுக்கு எல்லாத்தையும் தெரியும் சொன்னாங்க. என்ன மட்டும் இல்லை, மேடையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்குவாரா இல்லையா? அவரை நீங்க தெரிஞ்சுக்கீங்க, அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா? சரிங்களா? என்ன சிக்கல்னா இதெல்லாம் சரியா நடந்தது. அவங்களுக்கு அங்க கீழே இருக்கிற பிஎம்சி எல்லாம் தெரியுமா? நம்ம வந்து ஜெயிலினா நம்ம நன்மையாக சமூக வலைதளங்களுடைய பங்கு என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக நீங்கள் நம்ம முகையில் பார்க்கறது இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்டியுடைய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். தலைமையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். பஞ்சாப் போயிருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் வந்து சமீபத்தில் அங்கே தாக்குதல் பண்ணாங்க. ஒரே ஒரு ட்வீட் போட்டாங்க. துணை முதலமைச்சர் வந்து நேரடியாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வந்து பாதுகாப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். இப்படியான பல விஷயங்கள் நடந்திருக்குது. இது போல இருக்கக்கூடிய எந்த விதமான அறிவிப்புகள், செய்திகள் மற்றும் அந்த வழக்குகளுடைய கடைசி எண்களை எடுத்துக்கொள்ள தான் இந்த சேனலுடைய நோக்கம். இது சம்பந்தமாக வந்து நம்முடைய ஐடி தோழர்கள் வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருடைய வாட்ஸ்அப்